இந்த வாரத்திற்கான இயேசுவின் பொன்மொழிகள் மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இயேசு தன் ஊழியத்தை செய்ய தொடங்கின நாட்களில் பேதுருவின் படகில் ஏறி பிரசங்கம் பண்ண தொடங்கினார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டனர். முடிவிலே அந்த படகின் சொந்தக்காரனாகிய பேதுருவை பார்த்து, நீ மீன் பிடித்த காலங்கள் போதும், உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்றார். ஏன் இயேசு இந்த வார்த்தைகளை கூறினார்? சாதாரணமாக மீன் பிடிக்கும் மனிதர்கள் அதிகம் படிப்பறிவில்லாதவர்களே. அவர்களுடைய உடையில் மீன் நாற்றம் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் இயேசுவிற்கோ இதெல்லாம் அவன் தன் ஊழியத்தை செய்ய தடை கற்கள் என்று அவர் யோசிக்கவில்லை. பேதுரு தனக்கு அந்த படகில் இடம் கொடுத்த அடுத்த நொடியே அவர் அவனை தெரிந்து கொண்டு விட்டார் தன் ஊழியத்தை செய்வதற்காக. இந்த உலகம் எந்த மனிதனையும் வேலைக்காக தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் முதலில் இந்த வேலைக்கு தகுதியானவர்களா என்று ஆராய்ந்து பார்க்கிறது. அவர்களுடைய உடை, பேச்சு, நடை, படிப்பு, இப்படி தகுதியின் அடிப்படையில்தான் மனிதர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனோ தகுதி இல்லாதவனாய் இருக்கிற மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை தனக்காக தகுதிப்படுத்துகிறார். அவருக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அவருடைய அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்ளுகிற இருதயம் மட்டுமே. எந்த பேதுரு படிக்க தெரியாதவராய், பேச தெரியாதவராய் இருந்தாரோ அவரே தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தார். எப்படி இயேசு கூறினாரோ அதே போல பேதுரு தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே மனுஷரை தேவனுடைய அன்பை கூறி பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்தார். தேவன் நம்மை அழைத்த விதமும் அவர் நம்மை குறித்து வைத்திருக்கும் திட்டங்களும் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சினதே. அவரை உண்மையாய் விசுவாசித்து அவரின் அன்பை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் நம்மை கொண்டே செய்கிறார். நம்மை கொண்டு மகிமையான காரியங்களை செய்து நம்மில் மகிமைப்படுகிற தேவன் நம் தேவனே. யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமேன். இன்றைக்கும் அன்பானவர்களே, உங்களுடைய தகுதியை பார்த்து தேவன் உங்களை அழைக்கவில்லை. தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது. ஆகவே அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மில் மகிமைப்படுவாராக. இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருக்கட்டும். ஆமேன்.